ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் அழகாக போல நிறைய படங்கள் வந்திருந்தாலும் அதில் ஒரு சில படங்களை மட்டும் எடுத்துக்கிறேன். மீதெல்லாம் நம்ம கவுண்ட்லேயே பேசுவோம். ஒவ்வொரு இதில் வச்சு இன்ட்ரோ கொடுத்து லேட் பண்ண தேவலன்னு பார்க்குறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போயிடுவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் ரணம் படம் ரிலீஸ் ஆகி 42வது நாள் 7வது வாரம். ஆனால் இந்த வாரத்தில் இந்த படம் தேட்டரிக்கல் தரல. ஆனால் லாஸ்ட் வீக் வரைக்கும் சிங்கிள் தேட்டரில் ரன் ஆகியிருக்கு இந்த ரணம் படம். ஸோ தேட்டரிக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்கு. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு சின்ன படமாக வந்திருந்தாலும் தேட்டரிக்கல் இவ்வளோ நாள் சர்வே ஆனதே பெருசுன்றனால தான் இப்போ வாஷ் அவுட்டே ஆனாலும் நம்ம கவுண்டரில் வச்சிருக்கோம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் தி பாய்ஸ். இந்த தி பாய்ஸ்ன்றது சந்தோஷ் பி ஜெயக்குமார்ட்டு ஒரு டேரக்டர் இருக்கார் நம்ம தமிழ் சினிமாவில். ஆக்சுவலி ஒரே அடல்ட் படமாக ஒரு மாதிரியான கான்செப்டில் எடுக்கிறவர். அவர் அதே கான்செப்டில் ஒரு சில ஆக்டர் இவருக்கிட்டே விட்ட மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில பேரை வச்சு இந்த பிக் பாஸ் கமல் ரேஞ்சிலேயே ஒரு படங்கள்லாம் கொடுத்து ஹிட் பண்ணதுனால அந்த பேசிக்லேயே இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி அடல்ட் படம், அதுக்கான அடல்ட் காமெடி ஆடியன்ஸ் ஓரளவுக்கு இருந்தாலும் ஆனால் இப்போ இருக்க டைட் ஷெட்யூலில் இது போகாதுன்னு பார்த்தா 2வது வாரத்திலையும் ஒரு 3 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. என்னத்த சொல்றது, விட்டு தள்ளுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லை. ஏதோ அடல்ட் காமெடி எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குன்றனால நம்ம தமிழ்லையும் இந்த மாதிரி ஒருத்தர் முளைச்சிருக்காரு. ஆனால் இதே டைமில் நிறைய நல்ல படங்கள், ஆக்சுவலி நேற்று இந்த நேரம் நினைக்கிறேன் அந்த படம், அப்புறம் இன்னும் வெப்பம் குளிர்மலை, இன்னும் நிறைய படங்கள் சொல்லலாம். ஸோ அந்த படங்கள்லாம் கூட சர்வே ஆகல. ஆனால் இது 2வது வாரத்தில் சர்வே ஆகுது. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போகிற படம் பிரேமலு. இந்த பிரேமலு வந்து மலையாள படம் தமிழ் டப்பிங்கில் வந்து ஓரளவுக்கு அப்படியே ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ரெட் ஜெயிண்ட் வாங்கினதுனால இந்த அளவுக்கு தமிழில் அப்படியே ரெஸ்பான்ஸ் எடுத்து போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா 10 தேட்டர் கிட்ட நம்ம தேட்டரில் ரன் ஆகுது. இது தமிழ்நாட்டில் தமிழில் மட்டுமே இந்த ரன்னிங் இருக்கு. மலையாளம் வருஷன் இருக்கு, அதுவும் வந்து ஒரு 4 தேட்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. எனிவே இப்போ சிங்கிள் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் ஓடுறதுன்றது கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும்ட்டே சொல்லலாங்க. இல்லைனா கண்டிப்பாக தேட்டரிக்கல் குறைக்கப்படும் சொல்லலாம். ஏன்னா பிரேமலுன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மலையாளம் தெலுங்குல பெருசா பிக்கப் பண்ண அளவுக்கு இங்க தமிழ்ல செல்ஃப் எடுக்கல. நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் குங்ஃபு பாண்டா 4. குங்ஃபு பாண்டா 4 ஒரு ஹாலிவுட் படம். நம்ம தமிழ்ல டப்பிங் வெர்ஷன்ல தான் வந்தது. இது ஒரு அனிமேஷன் படம் தான். இது குழந்தைகளை டார்கெட் பண்ணி தான் எடுக்கிற படம். ஸோ அது பெருசாவே உலகம் முழுக்க நல்லா கவர் பண்ணிருக்கனாலும் இங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 25வது நாள் வந்துடும் நினைக்கிறேன் இந்த வாரம். இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 தேட்டருக்கு மேல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடுது. இது தமிழ் வெர்ஷன்லயே சொல்றேன். இன்னும் இங்கிலீஷ் வெர்ஷன் வேற தமிழ்நாட்டிலையும் ஓடுது. அது ஒரு 10 தேட்டர் கிட்ட ஓடும் நினைக்கிறேன். எனிவே இங்கிலீஷ் படங்கள்ல ஒரு சில படங்களுக்கு தான் இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் கிடைக்கும். குங்ஃபு பாண்டாக்கெல்லாம் வந்து ஒரு 1 or 2 வீக்ன்றது 3 வீக் தான் மேக்ஸிமம் டைமாக இருக்கும். ஆனால் இந்த படம் அதை தாண்டியும் 10 தேட்டரில் ஓடுதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதனால தான் இந்த வாரம் ஒரு கவுண்ட் டாப் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி கிளியராக சொல்லணும்னா பிரேமலோ கம்பேர் பண்ணும்போது இந்த படம் டாப்பில் வரதுக்கான ரீசன்ஸ்லாம் இருக்குன்னு தான் தோணுது. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப். இது பிருத்திவிராஜ் படம். ஆக்சுவலி பெரிய ஒரு பாராட்டை வாங்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ். ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் ஒரு மிகப்பெரிய கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அது எல்லாமே படத்தில் தெரிஞ்சாலும் இது உலக அளவில் வந்து ஹிட் அடித்தாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு சுமாரான ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது போன வாரமே தெரிஞ்சுது. இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆகும்போது வந்து வேலைக்கிழமை ரிலீஸ் ஆனதுனால நிறைய தேட்டர் கொடுத்துருந்தாங்க. வெள்ளிக்கிழமையிலேருந்து தேட்டர் குறைய ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 தேட்டர் தான் இருக்குது மேக்ஸிமம். ஸோ ஒரு பெரிய லெவலில் இருக்கிற படம் 2வது வாரத்திலேயே இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ பிரேமலு குங்ஃபு பாண்டாலாம் 3-4 வாரம் கழிச்சு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு நல்ல படமாக தி கோட் லைஃப் இருந்தாலும் நம்ம பெருசாக கொண்டு போக முடியுமான்னு நிறைய ஒரு சிந்தனைக்கு அப்புறம் இல்லை இந்த இடத்துல வச்சா இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும், இன்னும் டாப்பில் போக வேண்டாம்னு யோசிச்சு தான் இந்த கவுண்ட் பண்ணியிருக்கோம். இது ஆடு ஜீவிதம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் வச்சு கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். நம்ம 5வது இடத்துல பார்க்க போகிற படம் ஹாட்ஸ்பாட். இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. போன வாரம் வந்த நிறைய தமிழ் படங்களில் நான் நிறைய படங்களை எடுக்காமலே இருந்தேன். அதில் ஒரு சில படங்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் தேட்டரிக்கல தி பாய்ஸ் ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் பெருசாக போகிற மாதிரி இருக்குது 2வது வாரத்தில். மீதி படங்கள்லாம் வந்து அந்தந்த டேரக்டருக்கு வந்து அவங்க ஸ்கில்லை காட்டிகிட்டு இருக்காங்க. பட் வந்து அதில் நிறைய பேர் ரொம்ப சொதப்புறாங்க. ஒரு சிலர் நல்லா பண்ணியிருந்தாலும் அது ஃபேம் இல்லாமல் போயிடுது. எனிவே அதில் இந்த ஹாட்ஸ்பாட் வந்து விக்னேஷ் கார்த்தின்ட்டு ஒரு டேரக்டர் இருக்காரு. லாஸ்ட்டாக ஜிவி பிரகாஷ் வச்சு அடி எடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து திட்டமீறன்ட்டு ஒரு படம் ஓடிடியில் வந்திருக்கும். சம கான்செப்ட் அது. ஆக்சுவலி இவர் வந்து உங்களுக்கு கலக போகுது யாரில் விஜய் டிவியில் இந்த மாதிரிலாம் வந்து சம்மந்தப்பட்டவர் நல்ல ஒரு டேலண்ட் பர்சன் சொல்லலாம் டேரக்ஷனில். ஸோ லாஸ்ட் வீக்கே இதை எடுத்துலாம் விக்னேஷ் கார்த்திக் படம் தான் பார்த்தேன். இருந்தாலும் தேட்டரிக்கல் வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் பெட்டரப் தருவாங்க. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யாரும் இல்லையே. அதுக்குன்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்னா கலையரசன், இப்போ ஆதித்யா பாஸ்கர், சாண்டிலாம் இருக்காங்க. பட் அவங்களாம் 2வது ஒரு டாப் ஆர்டிஸ்ட் தானே. அதே சமயம் இந்த படம் ஆடியன்ஸ் பற்றி இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதுனால தான் நம்ம இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷனில் எடுக்காமல் இருந்தோம் லாஸ்ட் வீக்கில். ஆனால் இந்த வாரம் இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே ஒரு 20 தேட்டர் கிட்ட தான் வந்தது. ஆனால் இந்த 2வது வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர்ன்றது 10 தேட்டர் வரைக்கும் ஒன்றாலும் ஆச்சரியப்படலை இந்த வாரத்தில். ஆக்சுவலி இது இத்தனைக்கும் ஒரு படம் கிடையாது. இது ஒரு ஆந்தாலஜி ஃபிலிம் மாதிரி. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு, 2வது 2 எபிசோடுன்ற மாதிரி ஒரு கதை வருது. இது ஆந்தாலஜி ஃபிலிம்ன்றது தேட்டர்லேயே தரதே பெரிய விஷயம். ஏன்னா ஆந்தாலஜிலாம் ஓடிடியில் தான் வந்துட்டு இருக்கு. தேட்டரில் வந்து நிறைய ஆந்தாலஜி வந்து மொக்கையாக தான் போயிருக்கு. ஆனால் அதுக்கெலாம் ஒரு மாற்றாக இந்த ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த படத்தோட ட்ரைலர்லாம் பார்க்கும்பொழுது வேற மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தனியாக படம் போட்டு பார்க்கணுன்ற அளவுக்கு தோணும். ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அந்த ட்ரைலரை வச்சு கவர்ந்து உள்ளே கூப்பிட்டு வந்து திருத்த பார்த்துருக்காங்க அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் இது ஒரு ஏ படம் தான். ஏ படத்துக்கான நிறைய விஷயங்கள் பேட் வேர்ட்ஸ் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் இவர் சொல்ல வந்த கருத்துன்றது கண்டிப்பாக இன்றைக்கி ரேஞ்சில் நிறைய பேர்கிட்ட அது சென்றடையணும். ஆக்சுவலி இந்த டேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு டாப் ஹீரோ நல்ல ஒரு படமாக கொடுத்தா நல்லா போகும். இப்போ ஜிவி பிரகாஷ் குமாருக்கு அடியவே ஒரு நல்ல கான்செப்ட்
கான்செப்ட் தான். ஏன்னா ஒரு ஸ்பூஃப் மாதிரி கொஞ்சம் அது இதுவாக பண்ணிட்டாரு. பெட்டராக ஒரு நல்ல படம் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஜொலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு விக்னேஷ் கார்த்திக் இருக்கும். நிறைய கதை அம்சங்கள் வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் ஃபியூச்சர் அவருக்கு எப்படி அமைதுன்ட்டு. ஆக்சுவலி ஆடு ஜீவிதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கான தேட்டரிக்கல் கம்மி தானாலும் நான் ஏன் இந்த ஆர்ட்ஸ் படம் மேலே கொடுத்துருக்கேன்னா, ஆடு ஜீவிதம் வந்து என்னதான் அது மலையாள படமாக இருந்தாலும் அது உலக அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தமிழ்லையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். அதுக்கான பர்ஃபார்மாக அந்த படம் பண்ணல. பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீக்கில் நான் ஆடு ஜீவிதத்துக்கு எக்ஸ்பெக்டேஷனில் எவ்வளோ பெரிய கவுண்ட் கொடுத்துட்டு, ஆனால் ஆர்ட்ஸ் படம் கவுண்டன்லேயே எடுக்கல. ஸோ அப்படி கவுண்டன்லேருந்தே எடுக்க வேண்டாம், இது அவ்வளோ பெரிய படம் இல்லைன்னு நினச்ச ஒரு படம் இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ரிவ்யூவில் வாங்குறது மட்டும் இல்லாமல் தேட்டரிலையும் 2வது வாரத்தில் சர்வே ஆகுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது ஒரு தமிழ் படம் அப்படின்ற ரீசன்லேயே நான் இந்த அளவுக்கு டாப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. நம்ம கவுண்டில் 4வது வாரத்தில் பார்க்க போகிற படம் தி ஃபேமிலி ஸ்டார். இந்த படம் நாளைக்கு தான் வருது. நம்ம விஜய் தேவரகொண்டா நடித்த தெலுங்கு படம் இது தமிழில் டப்பிங் வெர்ஷனில் வருது. ஆக்சுவலி விஜய் தேவரகொண்டாக்கு தமிழில் அப்பத்துலேருந்தே ஒரு சின்ன ஒரு வைப் இருக்குது. அது இங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆனதுலனாலும் தமிழ்லையும் இந்த படத்தை வந்து டப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி குஷி லாஸ்ட்டாக ஹிட் ஆயிருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ரேஞ்சாக இருக்கலாம். எனிவே இந்த படம் எப்படி வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் ஆகிதுன்னு பார்ப்போம். இப்போ தேட்டரிக்கல் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 30-40 தேட்டர் கிட்டே கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். மோஸ்ட்லி தேட்டரிக்கல் ஷோஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாமே 4 ஷோ இல்லைனாலும் இது ஒரு நல்ல தேட்டரிக்கல் தான். ஏன்னா இப்போ பெருசாக எந்த படமும் ரெஸ்பான்ஸில் இல்லைன்றனால இதுக்கு செமையாக தேட்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதை காப்பாற்றிக்கிட்டு குஷி அளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழையும் இந்த படம் சக்ஸஸ் பண்ணும். என்ன மாதிரி பண்ணுதுன்றதை நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன்றது தேட்டரிக்கல் நல்லா கிடச்சிருக்கு. விஜய் தேவரகொண்டாக்கு எக்ஸ்பெக்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த ரேஞ்சில் இந்த படத்தை டாப் பண்ணியிருக்கும். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகி மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி 43 நாள் கிட்ட வந்துடுச்சு. அடுத்த வாரத்தில் 50 நாள் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழில் வந்து லேட்டாக தானே ரிலீஸ் பண்ணாங்க. மலையாள வருஷன் தான், ஆனால் லேட்டாக வந்தது. எனிவே இங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா 25 நாள் கடந்து தான் ஓடிட்டு இருக்கு நல்லாவே. அதை தாண்டி 60 கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துட்டாங்க. அதை தாண்டி பல மக்களை வந்து இங்கே மலையாள படமாக இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ப்ளஸஸ் இந்த மஞ்சுமல் பாய்ஸுக்கு இருக்குன்றதுனால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மலையாள வருஷனாக இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு டாப் கவுண்டர் கொடுத்துருக்கோம். ஏன்னா சர்வேவிங்கிறது ரொம்ப பெட்டராக இருந்திருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்த படத்துக்கு தேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேட்டருக்கு மேலே போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம அதிகமாக தேட்டர் இருக்க ஃபேமிலி ஸ்டாரோட மேலே வைக்கிறோம்னா மஞ்சுமல் பாய்ஸ் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெருசு, சர்வேவிங் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக இந்த இடம் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே இடத்துக்கு போனாலும் தப்பு கிடையாது. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் கல்வன். நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் ஹீரோ. ஆக்சுவலி ஜிவி பிரகாஷ் ஏற்கனவே ரீபல்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் 2வது வாரத்துலேயும் 2 தேட்டர் ஓடிச்சு. எனிவே அந்த கதை கருத்தை வந்து அதை நெகட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேட்டர்லேருந்து ஓடிடுச்சு. 2வது வாரத்துலேயே இன்னொரு படம். ஆனாலும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 தேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புன்றது பெருசாக இல்லை. ஆனால் இப்போ ஒரு தமிழ் படம்ன்றதே சொல்லிக்கிற மாதிரி வராத காலத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு சின்ன ஐடென்டி இருக்குது. ஸோ அப்படி வருது. கல்வன்றது கொஞ்சம் தேட்டரிக்கலாக அந்த படத்தோட ட்ரைலர்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு ஆடியன்ஸ் கிட்ட. இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதுவும் தமிழ் படங்களை டாப்பில் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா போயிடுச்சு. அந்த ஒரு ரீசன்லேயே நான் இந்த படத்தை தூக்கிட்டு வந்து டாப்பில் வச்சுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக ரீபலை கூட நான் கொஞ்சம் டாப் பண்ணாமல் போயிட்டேன். ஏன்னா அப்போ வந்து தேட்டரை வச்சு மட்டுமே கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் வந்து கல்வனை கொஞ்சம் மேலேயே கொடுத்தாகணும். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸுக்கு கொஞ்சம் பீக் போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை இந்த அளவுக்கு டாப் பண்ணுறதுல எந்த தப்பும் இருக்காது. எனவே இந்த படம் இன்றைக்கே ரிலீஸ் ஆகுது. இது எப்படி இருக்கும் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மார்னிங் வாய்ஸ் பேசுவேன். ஸோ வேலைலாம் முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடும். வாய்ஸ் எடிட், பிக்சர் எடிட் அது இதுன்னு சொல்லி. அதனால் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் தான் இந்த படத்தையும் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த படமாச்சு நம்ம ஜிவி பிரகாஷ் குமாருக்கு இப்போ பெருசாக தேட்டருக்கு இல்லை ஆட்கள் இல்லாத பொழுது ஒரு 40 தேட்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதை பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் பெட்டராக போகும். ஏன்னா ஜிவி பிரகாஷ் குமாருக்கும் பேச்சுலர்ஸ் இந்த மாதிரிலாம் ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ அந்த அடியை கூட சொல்கிறேன், அது கூட ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் இந்த படத்துக்கு கிடச்சா கூட தேட்டரில் சர்வே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரீபலுக்கே அது ஓரளவுக்கு இருந்தது. அது என்னவோ சூழ்ச்சியோ என்ன கர்மமோ தெரில. எனவே இந்த கல்வனாச்சும் வந்து தேட்டரில் நல்லா போதா இல்லையன்றதை நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்துருவோம். நம்ம கூட முதலிடத்தில் பார்க்க போகிற படம் காட்சிலா இஸ் காங் தி நியூ எம்பையர். இந்த படம் லாஸ்ட் வீக்கில் தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லேயே ஃபர்ஸ்ட் இடத்துல கவுண்டர் பண்ணியிருந்தோம். இந்த வாரமும் ஃபர்ஸ்ட் இடத்துலேயே கவுண்டர் பண்ணுறதுக்கான காரணம் ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இப்போ நிறைய படங்கள் வந்து ஓடிட்டு இருந்தாலும் இந்த காட்சிலா இஸ் காங்ன்றதுக்கு தான் அதிகமான ஒரு மெயின் ஸ்க்ரீன் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இது லாஸ்ட் வீக்லேயும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2வது வாரத்திலையும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த காட்சிலா காங் அப்படின்ற அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டை விட இந்த படத்துக்கான அந்த ஒரு ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தேட்டரிக்கில் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. படம்ங்கிறது கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட் அளவுக்கு இந்த படத்துக்கான விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது என்ன, காட்சிலா காங் சண்டை போடணும். ஸோ அது இருக்குது. காட்சிலா காங்குள்ள இருக்க அந்த ஒரு எதிர்ப்புன்றது நல்லா பண்ணது மட்டும் இல்லாமல் 2 காங்கு 2 காட்சிலான்ற மாதிரிலாம் வந்து வேற லெவலில் நிறைய விஷயங்களை பண்ணி ரொம்பவே பெருசாக இதை வந்து செமையாக பண்ணி அப்புறம் இப்போ நிறைய ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அந்த போர்ட்டல் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் ஹாலிவுட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு போர்ட்டல்ன்ற விஷயத்த இந்த காட்சிலா காங்லேயும் வந்து அதை புகுத்தி அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பேஸில் நடக்கிற அந்த போர்ட்டு. ஆனால் இது வந்து பூமிக்குள்ளேயே நடக்கிற போர்ட்டுன்ற மாதிரி அவங்க கதைக்கு வந்து ஏதோ புதுசாக யோசிக்கணுன்ற மாதிரி ஏதோ பண்ணி யோசிச்சிருக்காங்க. எனிவே நம்மளுக்கு அதெல்லாம் 2வது தரங்க. நம்மளுக்கு தேவை காங்கம் காட்சியெல்லாம் அச்சிக்கணும். ஸோ அதுக்கான விஷயம்லாம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதை தாண்டி இங்கே காங்கம் காட்சியெல்லாம் சேர்ந்து சண்டை போடுறதுன்றதுலாம் வந்து வேறு லெவல் அல்டிமேட். அதுவும் அந்த மாசெல்லாம் தேட்டரில் வந்து பெரிய ஸ்க்ரீனில் அந்த தொழில்நுட்பத்தோடலாம் பார்க்கும்போது பிச்சு படல் எடுத்துட்டானுங்க. சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சேர்த்து. ஸோ காட்சிலா வெஸ் காங் என்ன ஆடியன்ஸ்
எதிர்பார்க்குறாங்களோ அதை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால தேட்டரில் சர்வே ஆகிட்டு இருக்கு. வேற எந்த பெரிய படங்களும் இப்போ இல்லை. எனவே இது வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப பெட்டராக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியல. அதனால தான் தேட்டர் ரெஸ்பான்ஸ்ன்றது நான் சொல்கிற மாதிரி இது வேற லெவல் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டில் வந்து ஒரு மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தது. அது ரொம்ப பெருசாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு. இந்த பார்ட்டுன்றது நம்ம அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணும்போது இதை அதை விட ரொம்ப தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இல்லையன்ற ஒரு பார்ட் வந்துருதுங்க. இவ்வளோலாம் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த படம் வீக்கெண்ட்ஸில் தான் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. வீக் டேஸில் வந்து சுமாராக தான் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல படமாக இருந்ததுன்னா அது வீக் டேஸ்லையும் ஆடியன்ஸை தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த காட்சிலா வெஸ் காங்க்கு நடக்கலனாலும் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்லையும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் இருங்க, இந்த வீடியோ நான் முடிச்சிடல. இன்னொரு விஷயம் பேசணும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுலேயே ஒரு விஷயம் பேசியிருப்பேன். ஆக்சுவலி அந்த வீடியோ கம்மியாக போயிருக்கு. எனக்கு போகும் தெரியும். ஆனாலும் நான் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறது என் சேனலுக்கு வியூஸ்லாம் குறையுது நல்லா தெரிஞ்சும் நான் வேண்டுமே பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பழைய படங்கள் பற்றி பேசினாக்கா எனக்கு அது ஃபியூச்சர் வியூஸும் இருக்கும். இன்றைக்கும் நல்ல வியூஸ் போகுது. ஸோ அதுக்கோசம் மட்டும் என்னால் பழைய ஒரு கண்டென்ட்டே கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா பழைய சினிமாவே பேசிட்டு இருந்தால் புது சினிமா வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க. ஸோ அதனால தான் வீக்லி டாப் 10 போட்டு என் சேனல் growth போனாலும் பரவாயில்லன்றதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கேன். அதை தாண்டி அந்த குவார்டர்லி விஷயம்லாம் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கலனால நான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என் சேனலே வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் போனாலும் பரவாயில்லன்றதுக்கு. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள் மலையாள சினிமாவில் எல்லாம் புதுப்படுத்தியும் கொண்டாடுறாங்க. ஸோ அது நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழைசு மாதிரி வருமான்ட்டு இங்கே வர புது படங்களை கண்டுக்கிறதே கிடையாது. இங்கேயும் நல்ல நல்ல படங்கள் வருது. ஆனால் எல்லாம் பழைய மூழ்கி கடந்து புது படங்களை கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே போயிட்டீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து பழைய படங்களோட அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஆக்சுவலி நான் இங்கே புது படங்கள் எல்லாமே பெட்டராக இருக்குன்னு சொல்ல வரல. ஆனால் பெட்டர் படங்களும் வந்துகிட்டு இருக்கு தமிழில். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என் கழுத்து நெறிகிற அளவுக்கு என் சேனலோட வியூஸை குறைக்கிறீங்க. ஸோ பரவாயில்ல, அதனால நான் கொஞ்சமாச்சு பண்ணணுன்றதுக்கு தான் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வியூஸே வந்து டிஸ்கரேஜ் ஆனாலும் நான் தமிழ் சினிமாவை கண்டினியூஷனாக நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க ஃபியூச்சர்ன்றது நல்லா இருக்கும். இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா பழைய படங்களை விட புது படங்கள் சுமாராக தான் இருக்கும். சிவாஜி எம்ஜிஆர் காலங்களை கேட்டால் ரஜினி கமல் படம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ரஜினி கமல் காலத்தை கேட்டால் விஜய் அஜித் படம் வேஸ்ட் பண்ணுவாங்க. விஜய் அஜித் காலத்தில் கேட்டாக்கா உங்களுக்கு தனுஷ் சிம்பு படங்கள் வேஸ்ட். தனுஷ் சிம்பு காலத்தில் கேட்டால் சிவகார்த்தி விஜய் சேதுபதி. அப்புறமா அந்த காலத்தில் கேட்டால் இன்னைக்கு வர படம்லாம் சுத்தம் அப்பயாச்சும் ஏதோ பரவாயில்ல. ஸோ இதே மாதிரி போயிட்டு வைங்களேன், உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் தமிழ் சினிமான்ற ஒன்று பெட்டராகவே இருக்காது. ஆக்சுவலி இது பெரிய கான்செப்ட், நிறைய பேச வேண்டியிருக்கும். உங்களுக்கு புரியுதான்னு தெரில. எனவே புது படங்களில் ஓரளவுக்கு தமிழில் கொஞ்சமாச்சு நல்லா வருது. இது அதர் லாங்குவேஜ் இல்லாமல் தமிழ் டப்பிங்லாம் வராமல் தமிழில் ஒரிஜினல் லாங்குவேஜில் நல்ல படங்கள் வருதுன்னும் போது தயவு செய்து கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளுங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்டே இந்த ஒரு கருத்தை விதைக்கிறேன். புது படங்களில் பெட்டராக இருக்கிற படங்களை பார்த்து கொண்டாடுங்க. ஃபஸ்ட்டு புது படங்கள் என்னெல்லாம் வருதுன்றதை கொஞ்சமாச்சு வந்து காது கொடுத்து கேளுங்க. அப்படி கேட்காம போனீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு சமாதி கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கேளுங்க, அதில் இருக்கிற விமர்சனத்தை சொல்லுங்கள். தமிழ் சினிமா கண்டிப்பாக வந்து பழைய ரேஞ்சுக்கு வரும். ஸோ மற்ற ஆடியன்ஸ்லாம் அவங்க கரண்ட் சிச்சுவேஷன் படங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமா ஆட்கள் கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன படம் வருதுன்றதே கண்டுக்காமல் அடுத்த லாங்குவேஜில் எந்த படம் பெஸ்ட்டாக இருக்குன்றதுலேயே குறிக்கோளாக இருக்கீங்க. ஆக்சுவலி அது இருங்க, அது உங்களோட வேற ஒரு விஷயம். உங்களோட அந்த சிந்தனைன்னு அந்த ஒரு வெளிப்பாடெலாம் சொல்லிக்கிட்டாலும் நம்மளோட தமிழ் படம்ன்றது வந்து கொஞ்சமாச்சும் அதை காது கொடுத்து இனிமேலாச்சும் வந்து நிறைய கேட்க பாருங்கள். புது கண்டென்ட்லாம் போட்டால் ஓரளவுக்காச்சும் அதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது நான் எனக்கு மட்டும் சொல்ல, ஓவராலாக எல்லாமே சொல்கிறேன். நம்ம யூடியூப்பில் தமிழில் புதுசாக வர நிறைய கண்டென்ட்டை வாட்ச் பண்ணினா தான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. தமிழ் சினிமாவில் ஆடியன்ஸ் அப்டேட்டாக இருந்தால் தான் தமிழ் சினிமா அப்டேட்டாக இருக்கும். ஸோ அதை சொல்லிட்டு நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க.